ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இன்னும் நான் கேட்டதை செஞ்சு கொடுக்கவே இல்லையே, நான் என்னதான் பாவம் செஞ்சுட்டேன்னு நீ வருத்தத்தோடும் வேதனையோடும் புலம்புவதை கேட்டதால தான் இப்போது உனக்கான புண்ணியத்தை தான் நிறைய செஞ்சுருக்க, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன்னு அவசர செய்தி சொல்வதற்காக இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்தேன். நீ எல்லாருக்குமே நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிற, ஆனால் நீ இப்படி உண்மையா நேர்மையா எல்லாருக்கும் நல்லவனாக நினைக்கணும்னு நடந்துக்கிட்டீன்னா உன்னை நடிகன்னு தான் சொல்லுவாங்க. எப்போதும் அதிக அன்பை காட்டினாலும் அது உன்னையே அடிமையாக மாற்றக்கூடியதாக நடந்துவிடும். அன்பும் பொறுமையும் நல்ல குணம்தான், ஆனால் அது அளவுக்கு மீறி போகும்போது அடுத்தவரெல்லாம் உன்னை ஏமாளியாக நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்போதும் வெளிப்படையாக மனசில் இருக்கிறத அப்படியே பேசினா உன்னை வெறுக்கக்கூட தொடங்கி விடுவார்கள் என் செல்லமே. யார்கிட்ட எதை எப்படி பேசணும், எதை மறைக்கணும், எதை வெளிப்படையாக பேசணும், எதை எந்த நேரத்தில் வெளியில் சொல்லணும்லாம் யோசித்து பக்குவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ மாறத் தொடங்கு. நீ தனியாக பட்ட கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் ஒருபோதும் வீணா போகிறதில்ல. நீ படுற கஷ்டமும் துயரமும் மற்றவங்களுக்கு வேணுமானா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் முழுவதுமாக உணர்ந்த இந்த வராகி அம்மா அதுக்கெல்லாம் சேர்த்து பலன் கொடுக்கத்தான் போகிறேனேன் செல்லமே. சாதிக்கக்கூடிய எண்ணம் உனக்குள்ளே இருக்கிறது தானே, நீ தைரியமாக காலடி எடுத்து வை. உனக்கு பின்னால் நான் இருக்கும்போது நீ ஏன் தயக்கம் அடைகிறாய்? நான் இருக்கேன்னு முழுவதுமாக என்னை நம்புகிறாய் அல்லவா, பிறகு ஏன் உனக்கு கலக்கம்? இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கான காலத்தை உருவாக்கிட்டேன். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயம் நிகழும். ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாய் பிறக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு எல்லா செயல்களையும் செய்ய தொடங்கு. நீ என்ன செய்கிறங்கிறத பொறுத்து தானே உனக்கான வாழ்க்கையின் பலன்களையும் நான் தருவேன். நீ எப்போதும் தர்மத்தின் வழியில் பணம் சம்பாதிக்க ஆரம்பி. நல்ல வழியில் அதை செலவு செய். உன் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிச்சயம் இருக்கும். உனக்கான நல்ல நேரம் இப்போ உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. நீ நினச்சதை விட மிக இனிமையாக கற்கண்டு போல வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லமே. நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் இனி கைகூடி வந்து உன் வாழ்க்கையை வசந்தம் வீசக்கூடியதாக மாறப்போகுது. நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றமான நல்ல விஷயங்கள் நிகழும். கடந்த வாரத்தை விட இந்த வாரத்தில் உனக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் சந்தோஷமும் அதிகமாகும்படி நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்க போகிறேன். உன்னுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். உன்னுடைய இடமாற்றமும் பதவி உயர்வும் வேலை சம்பந்தப்பட்ட மன நிம்மதியும் என எல்லா விஷயங்களுக்கும் உனக்கான பதிலை நான் சீக்கிரம் கொடுக்குறேன். நானே உனக்கு துணையாக இருக்கும்போது இனி தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. கொஞ்சம் கவனத்தோடு மட்டும் இனி இருந்தால் போதும். வெற்றி தானாக உன்னை தேடி வந்து என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையை நிம்மதி நிறைந்ததாகவும் சந்தோஷம் வளர்ந்ததாகவும் மாற்றிவிடும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு என நம்பு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் பொறுமையும் வீணாக போகவே போகாது. உன் வாழ்க்கை நன்றாக செல்லும்போது மனிதர்களுடைய அன்பில் நீ மிதந்து போவாய். ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சிதறடிக்கும் போது அப்போது தானே இந்த வராகி அம்மாவின் ஞாபகமே உனக்கு வருது. நான் எப்போதுமே என்னை தேடி வரக்கூடிய மனிதர்களை காட்டிலும் எப்போதுமே வராகி அம்மா தான் எனக்கு எல்லாமேனு என்னை முழுவதுமாக நாடி நம்பக்கூடிய மனிதர்களுக்கு எந்த இழப்பும் நான் வர விடமாட்டேன் என் செல்லமே. எந்த நாளும் உனக்கு தனிமையாகவும் துன்பத்தை தரக்கூடியதாகவும் கூட இருக்காது. தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளை உனக்கு சொல்லுகிற நான், ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாய் நடத்தி முடிப்பேன். ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கல, ஒரு சிலர் நீ பேசுகிறத கேட்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் உனக்கு அவமானமே வருகிறது என்று தானே யோசிக்கிறாய். முதல்ல நீ நல்லவனாக இருக்க, உனக்கு நல்ல மனசு இருக்கு. அப்படி இருக்கும்போது யார் என்ன செய்தாலும் அதை சரி செய்து உனக்கான மன நிம்மதியை நான் தருவேன் என நம்பு. உன் கண்கள் சிந்திய கண்ணீருக்கும் உன் மனம் அடைந்த வேதனைகளுக்கும் காரணமானவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லத்தான் போகிறார்கள். தீர்க்கமான தீர்வை உனக்காக நான் தருவேன் என் செல்லமே. நீ துவண்டு போகிற நேரத்தில் யாரும் துணை இல்லையே நினச்சி கலங்க வேணாம். உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த வராகியம்மா நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் பல நல்ல அதிசயங்கள் இனி நடக்கும். நான் உன்னை தேர்வு செய்து தானே வந்திருக்கேன். இன்னைக்கு இரவுக்குள்ளாகவே இதை கேட்கும்படி நான் சொன்னேன்னு நான் சொல்கிறத கேட்க நீ வந்துட்ட.
அப்படி இருக்கும்போது உன் கனவுல இன்னைக்கே நான் காட்சி கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்து உன் மனம் விரும்பிய விஷயங்களையெல்லாம் உன் வாழ்வில் நடத்தி தருவேன் என என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டே இப்போது நிம்மதியாக இந்த இரவை கழித்து வந்துவிடேன் செல்லமே. தினமும் நீ சாப்பிட்றதுக்கு முன்பாக உன்னால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவு கொடு. அது மனிதனாகத்தான் இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. நாய், பூனை, காகம், குருவின்னு எந்த பிராணிகளுக்கு உணவு கொடுத்தாலும் அதுவும் ஒரு வகையில் தான தர்மம் தானே. அது கூட நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். நானே கூட அதன் ரூபத்தில் வந்து உன்னை காத்து ஆசீர்வாதம் செய்வேன் என நம்பியேன் செல்லமே. எந்த பிரச்சனைனாலும் எந்த கஷ்டம்னாலும் கடைசி நொடியில் கூட நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ என்னை நம்புனா போதும். எந்த காலத்துலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்ன எந்த விஷயத்தை கேட்டாயோ, எந்த வரத்தை கேட்டு எதிர்பார்த்து காத்திருக்கினாயோ, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோடு இருந்தால் உன் மனதை மகிழ்ச்சியாக்கும் விதமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களும் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும். ஓ மேலே எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்கு. நீயே என்னை மறந்தாலும் இந்த வராகியம்மா நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் செல்லமே. நீ கலங்கவும் வேண்டாம், வருத்தப்படவும் வேண்டாம். உன்னை கண்ணீர் வடிக்க செய்கிறேன். நீ கவலைப்படும்படி விட்டுட்டு நான் சாதாரணமாக இருக்கேன்னு என் மேலே நீ கோபம் கொள்ள வேண்டாம். உன் வராகியம்மா நான் என் அன்பு பிள்ளையான உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா நினைக்கிறேன்? எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது. என்னால் முடியாததனை எதுவுமே இல்லை என் செல்லமே. அப்படி இருந்தும் கூட உனக்கு ஒரு சில விஷயங்கள் தாமதம் ஆகுதுன்னா நீ தான் புரிஞ்சுக்கணும். உனக்கு தேவையானதை நான் சரியானபடி சரிப்படுத்தி முறைப்படுத்தி உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன்னு என்னை முழுவதுமாக நம்பு. மனசை போட்டு குழப்பிக்காம நீ செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் சரியாக செய்வதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் மனசு கொஞ்சம் சோம்பலாக இருக்கிறது தானே? அந்த சோம்பலுக்கு அடிபணிந்து போகாமல் உற்சாகமாக உன் வேலைகளை தொடங்கு. உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்க வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சு. இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலையில் உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சுதான் ஆகணும். அப்போது தானே உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். உனக்கு முன்னேற்றத்தமான காலகட்டத்தை நான் உருவாக்கிட்டேன். மனசளவில் பின்தங்கி போகாமல் சோம்பலாக சோர்ந்து போய் மூலையில் உட்காராம நீ உற்சாகமாக உழைக்க ஆரம்பி. உனக்கான மாற்றங்கள் எல்லாமே தானாக நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. சொல்ல முடியாத சோகங்களும் மறக்க முடியாத நினைவுகளும் இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் மனசுக்குள்ளேயும் இருக்கு. யாரும் எதையும் மறந்துக்கிட்டு வாழலை. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு மறைச்சிக்கிட்டு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புன்னகையால் அத்தனையையும் மறைத்து கொண்டு மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கு நடுவில் நீயும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நானே கதி நீ என்னை நம்பி இருக்கிற உன்னை நான் ஒருபோதும் பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன். கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேரும். நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட விஷயத்தை இந்த வராகியம்மா உனக்கு தர முடிவெடுத்து விட்டேன் அல்லவா? குழப்பமான மனநிலையில் நீ ஏன் அது வேணான்னு அதை விட்டு விலகி போக நினச்சாலும் உனக்கானதை நிச்சயமாக உன் வசம் கொண்டு வந்து தந்தே தீர்வேன். உன் மனதாலும் உடலாலும் ஏற்பட்ட காயமும் வலிகளும் பெருசுதான். ஆனால் அது உனக்கு கொடுத்த அனுபவங்களை வேறு யாராலும் கொடுக்க முடியாதல்லவா? உன் வாழ்வில் நீ பல வழிகளில் முன்னேற்றம் பெறுவதற்கான வேலைகளையெல்லாம் நான் செஞ்சு முடிக்கிறேன். நீ நேர்மறையாக சிந்தித்து நேர்மையான வேலைகளை செய்ய தொடங்கு. உன் மனசு வருத்தப்பட்டதுக்கு காரணமாக இருந்தவர்கள் அதற்குரிய தண்டனையை என்கிட்ட பெற போகிறாங்க. உனக்கான விஷயங்கள் எல்லாமே உடனே நாளைக்கு நடந்துடணும்னு எதிர்பார்க்க வேணாம். தாமதமானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா உனக்கான விருப்பங்களை நான் நிறைவேற்றி முடித்தே தீருவேன். உன் பிரச்சனைகளை பற்றி கேட்பதற்கு இங்கு யாருமே இல்லை. உனக்கான நல்லது சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் இங்கு எவருமே இல்லை என கவலை கொள்ள வேண்டாம். உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. உன் வாழ்வில் எது நடந்தாலும் எல்லாமே நான் அறிவேனேன் செல்லமே. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாத. உன்னுடைய கர்மா வேறு, அவர்களுடைய கர்மா வேறு. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த வராகியம்மா என்ன கூப்பிட்டா உடனே நான் உனக்காக ஓடி வந்து அத்தனையும் சரி செய்வேன்.